ஹலோ கைஸ், நான் உங்கள் சூர்யா. இன்றைக்கி நம்ம கிறிஸ்டல் கார்ஸில் என்ன வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க ஒரு பைக் ரேட்டுக்கு, அதாவது 1 லட்ச ரூபாய்க்கு கீழே நிறைய யூஸ்டு கார் நிறைய பேர் கண்டிப்பாக தேடிட்டு இருப்பீங்க. உங்களுக்காகவே இன்றைக்கி நம்ம ஒரு லோ பட்ஜெட் வண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நல்ல ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் கோட் பண்ண போகிறோம். இது என்ன மாடல், என்ன டீட்டெயில், என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா நான் டெய்லி ஒரு லோ பட்ஜெட் வண்டியாக இருக்கட்டும், லக்ஸரி வண்டியாக இருக்கட்டும், டெய்லி ஒரு அப்டேட் போட்டுட்ருக்கேன். ஒரு யூஸ்டு கார் இல்லை ஒரு கார் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறையா இன்னும் அப்டேட் இருக்குது, தொடர்ந்து வீடியோ போட போகிறேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது. நமக்கு ஃப்ரண்ட் பானட்டில் இந்த ஏரியாலாம் பார்த்தோம்னா சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்லாம் கண்டிப்பாக இருக்குது. மற்றபடி பெயிண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். வண்டியில் பெரிய அளவில் டிங்கர் வேலை எதுவுமே கிடையாது. பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவாக இருக்கும். டயர் 4 டயருமே நமக்கு பக்காவான கண்டிஷனில் இருக்கும். 70% 80% இருக்கும். பேக் டயர்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புது டயர் தான். ஸோ டயர் சைட்லாம் இப்போதைக்கு நம்ம கை வைக்கிற மாதிரி இருக்காது. டயர் பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவாக இருக்கும். வண்டியோட பேக் சைடு காட்டுறேன் பாருங்கள். வண்டியோட பேக் சைடு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது. நமக்கு பேக் சைடு பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது. மற்றபடி இதில் தெரிகிறது எல்லாமே நமக்கு அழுக்கு தான், ஸ்க்ராட்சு இதெல்லாம் கிடையாது. சின்ன சின்ன அழுக்கு தான் இருக்குது. ஒரு சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். பின்னாடி டேஞ்சர் லைட் இந்த சைடு மட்டும் லைட்டாக உடஞ்சிருக்குது. மற்றபடி பாருங்கள், பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். ரன்னிங் போர்டெலாம் ரஸ்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, தெளிவாக இருக்கும். அடுத்ததாக இன்டீரியர் காட்டுறேன் பாருங்கள். இன்டீரியருமே நல்லா நீட்டாக தான் இருக்கும். பாருங்கள், சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும். டேஷ்போர்டு பாருங்கள், டேஷ்போர்டோட குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும். ஸ்பீடாமீட்டர் எல்லாமே நமக்கு ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஏசி ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. செட்டு எல்லாமே நமக்கு பாடும். ஸோ அதுலேயும் எந்த விதமான வேலையும் இல்லை. டோர் பேட் வரைக்கும் எல்லாமே நீட்டாக தான் இருக்குது. டாப் ரூஃப்மே ரொம்ப நீட்டாக தான் இருக்கும். பேக் சீட் பாருங்கள், பேக் சீட்டுமே நல்லா நீட்டாக இருக்கும். ஒரு 3லேருந்து 4 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்து ட்ராவல் பண்ணலாம். ஒரு லோ பட்ஜெட் வண்டியிலே இது ஒரு பெஸ்ட்டான வண்டி அப்படின்னே சொல்லலாம். நம்ம வீடியோவோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா டாடா இண்டிகா 2014 மாடல். ஸோ ஓரளவுக்கு லேட்டஸ்ட் தான். இந்த பட்ஜெட்டில் பார்க்கும்போது இது கண்டிப்பாக ஒரு லேட்டஸ்ட் மாடல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 2 ஓனர். இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தோம்னா டிடிஐ இன்ஜின், ஒரு டீசல் இன்ஜின். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பாக ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ வண்டி. ஆயில் மட்டும் மாற்றினா போதும், பெரிய அளவில் செலவு எதுவுமே வைக்காது. 5 லட்சம் கிலோமீட்டர் ஓடினாலும் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் வேலை வைக்காமல் ஓட்டலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். இண்டிகா பொறுத்த வரைக்கும் டிடிஐ இன்ஜின் தான் நல்ல மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின். இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோன்னா நமக்கு பவர் ஸ்டீரிங் வந்துடும், ஏசி வந்துடும். ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. மற்றபடி அலாய் வீலு அதெல்லாம் எதுவுமே நமக்கு வராது. ப்ராக்டிக்கலாக ஒரு வண்டிக்கு என்னென்ன தேவையோ அந்த ஆப்ஷன்ஸ் வரைக்கும் நமக்கு இந்த வண்டியில் வந்துடும். 2014 இண்டிகா டீசல் டிடிஐ இன்ஜின், 2 ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 95,000 ரூபாய்க்கு ஃபைனலாக இந்த வண்டியை கொடுத்துடலாம். நான் சொல்கிறது குறைக்க மாட்டோம். கண்டிப்பாக நான் கொடுக்குற ரேட்டை தான் சொல்கிறேன். ஃபைனலாக இந்த வண்டியை 95,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். இந்த வண்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், திருச்செந்தூர் பக்கத்துலேயே ஆறுமுகநேரியில் தான் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு கீழே போகும்போது மாடல் லோ மாடல் ஆயிரும். ஒரு 2004, 5 அந்த மாதிரி இருக்கும். ஒரு மாருதி 800, அல்டோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதிலலாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏசி வராது, பவர் ஸ்டீரிங் வராது, எந்த ஒரு பேசிக் ஆப்ஷனுமே நமக்கு அந்த வண்டியிலலாம் இருக்காது. மெயினாக மாடல் லோ மாடலாக இருக்கும். பட் இது ஒரு 2014. ஸோ யோசிச்சுக்கோங்க, இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டான வண்டி தான். இந்த வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 1 லட்ச ரூபாய் கீழே பட்ஜெட் வச்சுட்டு எனக்கு ஓட்டி பழகிற மாதிரி ஒரு சின்ன கார் நல்ல கண்டிஷனாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.